வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அதை பார்க்கும்போது பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. ஸோ ஐபிஎல்ல நிறைய ஃப்ரீ கிவ் அவே பிளஸ் சீரிஸ் லீட் ரிப்போர்ட் எல்லாமே வந்து வரப்போது. எல்லாமே நம்ம சேனல் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உடனே. ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க வந்து இந்த ஐபிஎலுக்கு வந்து பர்டிகுலரா விஷன் 11 ஆப்பை சூஸ் பண்ணுங்க. சீரிஸ் லீட் ரிப்போர்ட் செம ஒர்த்தா இருக்கும். ப்ரோ கபடி சீரிஸ் லீட் ரிப்போர்ட் எல்லாருமே உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியும். அதே போலதான் இந்த ஐபிஎலுக்கும் நல்ல ஒரு சீரிஸ் லீட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பிளஸ் ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கும் பெஸ்டா இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க இந்த ஐபிஎலுக்கு வந்து ரியல் 11 ஆப்பை சூஸ் பண்ணா ட்ரேட் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். அதாவது கடைசி பால் வரைக்கும் நீங்க மேட்சை நல்லா பார்த்துட்டு இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல இன்னைக்கு சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க சொல்லி ஒரு நல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க வின் பண்ணலாம். ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரியல் 11 ஆப்பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஎல் பார்க்க போறோம். ஸோ ஐபிஎல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 2 மாசம் 2.25 மாசம் வந்து நமக்கு நடக்க போது. ஒரு 60 நாள் 65 நாள் வச்சுக்கோங்க. ஆனா இது ஒரு பிளான் இல்லாம நம்ம பிளே பண்ணோம் அப்படின்னா பெருசா வந்து நம்மளால வந்து இதுல சாதிக்க முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து ஈஸியா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் தான் இருக்கிறதுலே பிக் சீரியஸ் நம்ம ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு எல்லா ஆப்ல இருந்துமே பாத்தீங்க அப்படின்னா லீட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஆப்லயுமே போய் நீங்க உட்காந்து விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பிளே பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்க ஒரு நானே பாத்தீங்க அப்படின்னா விஷன் 11, ஸ்போர்டசி, ரியல் 11, குபேரா, மை மாஸ் 11 5 ஆப் கிட்ட சொல்றேன். நீங்க எல்லா இதுலயும் போய் டீம் போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஆனா ஒரு 5 டீம் 6 டீம் தான் போட முடியும். 1/2 மணி நேரம் தான் நமக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு 3ல இருந்து 2 ஆப்பை மட்டும் நீங்க பர்டிகுலரா சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்மளால வந்து அதுல நிறைய டீம் போட முடியும். ஸோ விஷன் 11, ஸ்போர்டசி இந்த மாதிரி ஆப்லாம் வந்து கண்டிப்பா பிளே பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து காம்படிஷன் இருந்தாலுமே நமக்கு வந்து ஈஸியா இருக்கும், ட்ரஸ்டபுளா இருக்கும். சில ஆப்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரு பைக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ அதனால அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏமாத்துறவங்க ஆப்லயும் இருப்பாங்க, அதனால கவனமா பிளே பண்றதுக்கு பாத்துக்கோங்க. அடுத்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ் அவே வந்து அவங்களோட ஆப் சார்பா கொடுப்பாங்க. அந்த கான்டெஸ்டையும் மறக்காம நீங்க பிளே பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட ஆப் க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுல வந்து நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்புறம் நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம வந்து டெய்லி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த வாட்டி லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா விளாண்டதுக்கு மொத்தமா ஸ்போர்ட்ஸ் ஆப் மூலமா ஜாயின் பண்ணி நம்ம வந்து லீடர் போட கொடுத்தோம். அது இந்த வாட்டி வேண்டாம். ஏன்னா பெருசா எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எல்லா மேட்சுமே விளையாடணும் அப்படிங்கிறத விட கமெண்ட்ஸ் கொஸ்டின் கேளுங்க அப்படிங்கிறீங்க. சொன்னால டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ்க்கு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பா ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேண்டசி கேம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு நாள் டீம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வின் பண்ணிட்டோம்னா ப்ரோ உங்களை மாதிரி டீம் கொடுக்க யாருமே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் தோத்துட்டு அப்படின்னா நீலாம் என்னத்த டீமை கொடுக்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஃபேண்டசி கேம், எப்படி வேணாலும் மாறும். ஸோ அதனால உங்களோட மைண்ட் செட்டுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. ஸோ அதை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ், நோ பிரைம் டீம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த லெட்ஸ் பிளே ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயா தான் டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய வடக்கன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்கா வந்து நம்ம சேனல் நேம்ல கிரியேட் பண்ணுவாங்க, இல்லை அப்படிலாம் நிறைய இருக்கு. ஸோ அதில் எதையுமே நம்பாதீங்க, ஃப்ரீயா தான் நம்ம சேனல்ல கொடுக்குறோம். ஸோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஐபிஎல் டைம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைம் மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் யாருமே தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நம்ம தமிழ் நண்பர்கள் இவ்வளவு தெளிவா நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஏமாந்தீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். நன்னமும் பாத்தீங்க அப்படின்னா அப்படி என்ன இருக்கு அந்த பிரைம் டீம்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போய் பாக்க ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களே மாதிரி தான் டீம் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க போட்டன்னைக்கு அடிச்சா உண்டு, இல்லைன்னா ஒன்று கிடையாது. நம்மளும் எல்லா ஸ்டாட்ஸும் பார்த்தா டீம் எடுப்போம், அவங்களும் அப்படிதான் எடுப்பாங்க. பட் ஏமாந்துடாதீங்க, எத்தனையோ ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய சேனல் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 7 பாயிண்டை மட்டும் தான் உங்ககிட்ட வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே இந்த பாயிண்ட்ல நான் ஆல்ரெடி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூ மஸ்ட் ஹேவ் பேக்கப் மணி வேணும் அப்படின்னு போட்டிருப்போம். அதாவது எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை வந்து முதல் மேட்ச்லேயே 500 ரூபாய் போட்டு அதை வந்து 2000 ரூபாய் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது வந்து சரியான ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன். 500 ரூபாய் இருக்கு அப்படின்னா
என்னை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து 50 ரூபா தான் முதல் மேட்சுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அது கூட கிடையாது, 25 ரூபா தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு 500 ரூபா வச்சிருந்தீங்க. மொத்தமா உங்க 500 ரூபா இருக்குன்னா அதை வச்ச ஒரு 20 மேட்ச் விளையாடணும். அதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இந்த ஃபேண்டசில. ஸோ நிறைய பேர் வந்து அந்த தப்பு பண்ணாம முதல் மேட்ச் 100 200 300 500 தோத்துட்டேன் நீ என்ன டீம் கொடுக்க அப்படிங்க. அப்படி கிடையாது. ஸோ அதனாலதான் தெளிவா போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. யூ ஹாவ் மஸ்ட் பேக்கப் ஃபார் நெக்ஸ்ட் 20 மேட்சஸ் மினிமம் தான் போட்டிருக்கேன். ஸோ மினிமம் அப்படின்னா குறைந்தபட்சமா வச்சிருக்கணும். அதிகபட்சமா நீங்க 30 மேட்ச் கூட செட் பண்ணிக்கலாம். நான் 40 மேட்சுக்கு செட் பண்ணி வச்சிருந்து பிளே பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் ஒரு மேட்ச் தோத்தாலும் இன்னொரு மேட்ச் வந்து இது பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் வந்து மினிமம் ஒரு ஸ்மால் டீம் பிளே பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ நேரே போவாங்க, ஒரு 380 ரூபா கான்டெஸ்ட்ல வந்து போய் ஜாயின் பண்ணி தொலைச்சிடுறாங்க. கேட்டா ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து நம்ம டீம் வந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படின்னா ஆப்போனன்ட் டீம் வந்து 200.5 பாயிண்ட் அப்படின்னா வித்தியாசம் வந்து 2 பேருக்கும் 0.5 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஆனா தோத்துருவாரு. இதைத்தான் நான் சொல்றேன், இந்த தப்பு பண்ணாதீங்க. ஸோ ஒரே ஒரு கான்டெஸ்ட்ல 380 ஜாயின் பண்றதுக்கு ஒரு 20 கான்டெஸ்ட் வந்து ஒரு 17ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த 20ல ஒரு 10 வின் பண்ணா கூட ப்ராஃபிட். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இன்ன வரைக்குமே தெரியல. நிறைய பேர் இன்னமும் இந்த மிஸ்டேக் பண்றீங்க. ஸோ அதனாலதான் ஜாயின் மினிமம் தான். ஸோ மேக்சிமம் நீங்க 20 கான்டெஸ்ட் கூட போடலாம். ஸோ மினிமம் 10 கான்டெஸ்ட் ஆச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரே கான்டெஸ்ட் போடாதீங்க. ஸோ அதான் டோன்ட் பிளே ஒன்லி ஒன் கான்டெஸ்ட் அப்படிங்கிற 2வது பாயிண்ட். 3வது பாத்தீங்கன்னா டோன்ட் இன்வெஸ்ட் ஃபுல் மணி இன் ஒன் பர்டிகுலர் மேட்ச். சரி, இன்னைக்கு சிஎஸ்கே எனக்கு பிடிச்ச டீம், அதனால நான் வந்து இன்னைக்கு கண்டிப்பா வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய புத்திசாலித்தனமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கிறத ஃபுல்லாத்தையும் ஒரே மேட்ச்ல இறக்கிடக்கூடாது. அது நல்லா கவனமா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்தா வருது போனா போகுது, சிஎஸ்கே என்னோட ஃபேவரட் டீம் டா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தோத்தாலும் தோத்துட்டு அவங்க பாட்டு ஜாலியா போயிடுவாங்க. போறது நம்மளோட காசு தான் வேஸ்டா போகும். அதனால அந்த முட்டாள்தனமான முடிவை வந்து நிறைய பேர் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதாவது நம்ம ஆரம்பத்துல ஃபேண்டசி விளையாடும்போது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிருக்கோம். அந்த இதை தான் நான் சொல்றேன். டோன்ட் இன்வெஸ்ட் ஃபுல் மணி இன் வெரி பர்டிகுலர் மேட்ச். எனக்கு நீங்க சிஎஸ்கே பிடிக்கும், அதனால சிஎஸ்கே மேட்சுக்கு நான் அதிகமா கட்டுவேன் அப்படிங்கிறதுலாம் இந்த ஃபேண்டசில வந்து செட் ஆகாது. அதை வைக்காதீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் வந்து கரெக்டா பண்ணணும். இப்போ ஒரு 20 மேட்ச், ஒரு ஐபிஎல் வந்து 74 மேட்ச் இருக்கு அப்படின்னா ஒரு 70 மேட்ச் வச்சுக்கோங்க, 4 குழப்பம். ஸோ 70 மேட்ச் இருக்குன்னா நீங்க அந்த முதல் மேட்சுக்கு வந்து ஒரு 50 ரூபா கட்டினீங்க அப்படின்னா அந்த 70வது மேட்ச் முடிவுலையும் நீங்க 50 ரூபா தான் கட்டியிருக்கணும். அதுதான் உண்மையான ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட். இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டேன், முதல் மேட்சுக்கு வந்து நான் 500 பண்ணுவேன், 2வது மேட்ச் வந்து என்கிட்ட காசு இருக்காது அதனால நான் வந்து வெறும் 20 ரூபா பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு முட்டாள்தனம். அதனால கரெக்டா ஒரு பிளான் பண்ணுங்க. 70 மேட்ச் இருக்கு, என்கிட்ட 1000 ரூபா தான் இருக்கு அப்படின்னா ஒரு 20 பேக்கப் டிவைடேட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் சரி, இப்போ 1000 இருந்தாலும் அது டிவைடேட் பை 20 அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து பிளே பண்ணுங்க. அதுல எவ்வளவு ரூபா வருதோ அதை பிளே பண்ணுங்க. இது நாட் ஒன்லி 1000 ரூபா, எவ்வளவு சிலர் வந்து 7000 வச்சிருப்பாங்க, ஒருத்தர் 6800 ரூபா வச்சிருப்பாங்க. அது டிவைடேட் பை 20 போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இன்னும் ரொம்ப பேர் பண்ணக்கூடிய இன்னும் பெரிய தப்பு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு பாயிண்ட் போயிட்டு நினைக்கிறேன், சொல்றேன் அது அப்படின்னு. ஆப்போனன்ட் இந்த இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஸோ மேல போயிட்டு, ஸோ அதனால குழப்பிக்காதீங்க. டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட் கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு மேட்ச் வந்து நமக்கு வந்து ஐபிஎல் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆகும். முதல் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம், 2வது மேட்ச் எல்லாம் 7:30 தான். ஸோ 7:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 7:20 டீம் போட்டதுக்கு அப்புறம் அந்த 5 நிமிஷம் கேப் இருக்கும், 5 மினிட்ஸ் கேப்ல ஒரு 20 கான்டெஸ்ட் டப்பு 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 ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி ஜாயின் பண்ணும்போது இன்னொரு கிறுக்கணும் அந்த சைடு இருந்து டப்பு 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 ஜாயின் பண்ணிட்டு இருப்போம். அப்போ சேமா தான் வருவீங்க. அதாவது 20 கான்டெஸ்ட் நீங்க போடுறது மேட்ரு கிடையாது. நீங்க என்னோட பேச்சை கேட்டு டிஃப்ரெண்ட் அமௌண்ட், கம்மியான அமௌண்ட்ல நிறைய கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சேம் ஆப்போனன்ட் இருப்பான், அதுவும் பிரச்சனை தான். 20 கான்டெஸ்ட்லயும் 0.5 பாயிண்ட் அவன் கூட இருந்தாலும் அது 20 கான்டெஸ்ட் அடிபட்டு போயிடும். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா ஆப்போனன்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட்ல ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி டைமும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்லயும் டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ 7:30 மேட்ச்னா 7 மணிக்கு ஒரு 5 கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்க, 7:10 ஒரு 5 கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்க, 7:15 ஒரு 3 கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்க, 7:20 ஒரு 5 கான்டெஸ்ட் அந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட் வருவாங்க. டிஃப்ரெண்ட் டைம்லயும் ஜாயின் பண்ண மாதிரி ஆயிரும். அதான் அதே மாதிரி லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா
இந்த பெரிய பெரிய பிரைம் டீம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 நிமிஷத்துல தான் டீம் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்க லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆப்பனண்ட் கூட மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல வந்து மேட்சுக்கு எந்த மாதிரி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போறீங்க. ஸோ அதில் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு 10 மேட்ச் கொடுக்கணும், 10மே வின் பண்ணாது. கண்டிப்பா என்னால கண்டிப்பா 10மே வின் பண்ண வைக்க முடியாது, எவனாலையும் வின் பண்ண வைக்க முடியாது. அப்படி வின் பண்ண வைக்கங்கிறனா அவன் கண்டிப்பா ஃபேக்கா தான் இருப்பான். 10ல 5 வின் பண்றதே பெருசு, அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 4 மெம்பர் லீக் ஆடும்போது 10ல 5ங்கிறதே பெருசு. அதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா பாத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இந்த இவ்வளோதான் பாயிண்ட். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிறது நீங்க என்ன அப்படின்னா பிரைம் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. ஸோ அது வந்து முதல் பாயிண்ட், என்னோட பாயிண்ட். எத்தனையோ ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய சேனல்ஸ் இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சீரீஸ் லீடர் கூட கவனமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஐபிஎல்க்கு முன்னாடி ப்ரோ கபடி நடந்ததுல குறையாம 65,000 ரூபாய் நான் சீரீஸ் லீடர் போல விசல் லெவல்ல வந்து மட்டுமே ஏர்ன் பண்ணேன். இது போக ஸ்போர்ட்டஸ் இருக்கு, அதையும் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா சீரீஸ் லீடர் கூட சும்மா ஏதோ அசால்ட் அப்படின்னு நினைக்காங்க. நான் டீம்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிராண்ட் லீக் டீம் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கான டீம்ஸும் நம்ம வந்து கண்டிப்பா கொடுப்போம். கிராண்ட் லீக் டீம்ஸ் ஐபிஎல்க்குலாம் நம்ம கிராண்ட் லீக்குன்னு தனியா வீடியோ போட்டு அதெல்லாம் பயங்கரமா பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பேக்கப் அமௌண்ட் வந்து 20, எத்தனை ரூபா வச்சிருந்தாலும் ஒரு 20 போட்டு கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. 74 மேட்ச்லும் ஆடணும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு பிளானிங்கோட பிளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா இந்த சீசன்ல வின் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஏன்னா ஒரு முக்கியமான சீரீஸ் பார்க்க போற முன்னாடி ஒரு சின்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். டிஃப்ரெண்ட் ஆப்பனண்ட் கூட ஜாயின் பண்ணாதீங்க, சேம் ஆப்பனண்ட் கூட ஜாயின் பண்ணாதீங்க, டிஃப்ரெண்ட் டைம்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். அப்படின்னா ஸ்மால் லீக்கையும் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா அடிக்கலாம். அதுக்காக தான் சொல்றது. ஸோ கண்டிப்பா வீடியோ ஏதோ ஒரு சில பேருக்காச்சும் பிரோஜனமா இருந்திருக்கும். ஸோ வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.